எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஃபால்ட் டேலி பத்தி பார்க்க போறது கிடையாதுங்க. நம்மளுடைய கஸ்டமைசேஷன் அதாவது டிடிஎல் நம்ம பண்ணியிருப்போங்க. அந்த டிடிஎல் பத்தி ஒரு சின்ன டிடிஎல் கான்ஃபிகரேஷனை பத்தி பார்க்க போறோங்க. ஸோ என்ன அப்படிங்கறது வந்து நான் உங்களுக்கு சொல்றேன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி வைக்கும் போதுங்க நிறைய லெட்ஜர்ஸ் இருக்கும், நிறைய ஐட்டம் மாஸ்டர்ஸ் இருக்குங்க. ஸோ அப்படி இருக்கிற உங்களுக்கு லெட்ஜர்ல ஐட்டம் மாஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுதுங்க. அதை நம்ம வந்து பழைய ஐட்டமா இருக்குங்க, இல்ல நம்ம ஆல்ரெடி வந்து பர்ச்சேஸ் பண்ணிருப்போம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ணிருப்போம். இந்த மாதிரி நம்ம லெட்ஜரோ இல்ல ஸ்டாக் ஐட்டமோ நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டிரான்சாக்ஷன் எதுவும் இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்ஜரை வச்சிருப்போம். அந்த லெட்ஜர்ல இருந்து நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா எம்ப்ளாய்க்கு லெட்ஜர் இருக்குங்க. அந்த லெட்ஜருக்கு உங்களுக்கு பேமெண்ட் என்ட்ரி போட்டிருப்போம். அந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு நம்ம பேங்க் ஃபைல்ல வந்து இ பேமெண்ட்டுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு இருப்போம். அப்படி கொடுக்கும்போது அவங்க ரிலீவ் ஆகி போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம திருப்பி திருப்பி வந்து என்ன பண்ணிட்டு இருப்போம், அந்த லெட்ஜரை யூஸ் பண்ணிட்டே இருப்போங்க. அந்த லெட்ஜர் உங்களுக்கு என்ட்ரி போடும்போது உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். தவறுதலா ஏதாவது இது நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பேமெண்ட் ஆயிருங்க, அவங்களுக்கு பேமெண்ட் போயிடும். பல்கா நம்மளுக்கு இ பேமெண்ட் எடுக்கும்போது நம்ம தனியா வந்து இந்த மாதிரி நம்ம லெட்ஜர்ஸை வெரிஃபை பண்ண முடியாதுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு நிறைய லெட்ஜர் லிஸ்ட் ஆகுது, இல்லை நிறைய ஐட்டம் லிஸ்ட் ஆகுது அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஃபால்ட் டேலியில வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன டிடிஎல் நாங்க பண்ணிருக்கிற இந்த டிடிஎல் மூலமா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. என்ன அது அப்படின்னா அந்த உங்களுக்கு தேவையில்லாத லெட்ஜர்ஸ் உங்களுக்கு ஐட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்ஆக்டிவ் பண்ணிக்கலாங்க. எந்த அப்ளிகபிள் டேட்ல இருந்து நீங்க இன்ஆக்டிவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லெட்ஜர் ஆர் உங்களுக்கு ஐட்டம் மாஸ்டர் வந்து இன்ஆக்டிவ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் டிடிஎல் நம்மளுடைய டிடிஎல் இங்க லோட் பண்ணிட்டேங்க. ஸோ இப்போ ஏடன்ல நம்ம இங்க டிடிஎல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் லோட் பண்ணிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு பேமெண்ட் என்ட்ரி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். வவுச்சருக்குள்ள போறேன். இப்போ நான் ஒரு பேமெண்ட் என்ட்ரி வைக்கிறேங்க. ஸோ ஒரு பேமெண்ட்டே போடுறேன் அப்படின்னா ஸோ இங்கே நிறையா அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு லெஜர் வருது. ஸோ உங்களுக்கு நீங்கள் இதை விட அதிகமாக லெஜர் வச்சிருப்பீங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பார்ட்டி இருப்பாங்க, டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருப்போம். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தவறுதலாக வந்து வச்சிருப்போங்க. ஸோ இப்போ நம்ம அவருக்கு என்ன பண்ணிருக்க மாட்டோம், அவர் கூட டிரான்சாக்ஷன் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெஜர் நிறைய லிஸ்ட் ஆகும், தவறுதல் நடக்க வாய்ப்பு இருக்கு, தப்பா வந்து நம்ம என்ட்ரி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இந்த லெஜர் வந்து நான் எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன், ஆர்கே ட்ரேடர் அப்படிங்கிற ஒரு லெஜர் வச்சிருக்கிறேன். இந்த லெஜர் வந்து நம்மளுக்கு லிஸ்ட் ஆகக்கூடாதுங்க. பேமெண்ட் என்ட்ரி போடும்போது லிஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய டிடிஎல்ல வந்து இந்த கேட்வே ஆஃப் டேலில லெட்ஜர் ஆல்ட்ரேஷன் இருக்கு இல்லைங்களா, அதுல போறேன். ஸோ அதில் லெட்ஜர் கொடுத்துட்டு இப்போ நான் ஆர்கே ட்ரேடர் அப்படிங்கிற பார்ட்டி வந்து நான் என்ட்ரி போடும்போது பேமெண்ட் என்ட்ரி போடும்போது வரக்கூடாது, லிஸ்ட்ல வரக்கூடாது அப்படின்னா நான் என்ட்ரி கொடுத்துட்டு ஸோ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இங்க இன்ஆக்டிவ் திஸ் மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இங்க பாருங்க நோல் இருக்கு. நான் எஸ் கொடுத்துக்கிறேங்க. ஸோ நான் எஸ் கொடுத்து எந்த தேதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது இன்ஆக்டிவ் ஆகணும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் தேதியிலிருந்து, அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து இது வந்து நம்மளுக்கு லிஸ்ட் ஆகக்கூடாதுங்க. அப்படிங்கும்போது நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், 5/2/2026 அப்படிங்கிற தேதியை கொடுத்துட்டு என்ட்ரி இந்த லெஜரை சேவ் பண்ணுறேன். இப்போ போய் நான் ஒரு பேமெண்ட் என்ட்ரி வைக்கிறேங்க. வவுச்சருக்குள்ளே போயிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து 6ஆம் தேதி ஒரு பேமெண்ட் என்ட்ரி வைக்கிறேன். ஆர்கேன்னு டைப் பண்ணா உங்களுக்கு வராதுங்க. அந்த லெட்ஜர் நம்ம இன்ஆக்டிவ் பண்ண லெட்ஜர் வந்து உங்களுக்கு இங்க வியூ ஆகாது. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம தவறுதலா நடக்கக்கூடிய அந்த பேமெண்ட்டோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தடுத்துடலாங்க. அதே மாதிரி பர்ச்சேஸ் என்ட்ரி வைக்கும்போது ஒரு 50-100 லெட்ஜர் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத லெட்ஜர் வந்துட்டு இருக்குன்னா அந்த லெட்ஜர் வந்து இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் ஃபினான்ஷியல் இயர்ல வந்து உங்களுக்கு வியூ ஆகாம தடுக்கலாங்க. இல்ல அப்படின்னா இது என்ன ஆகும்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் 2 டிரான்சாக்ஷன்ல ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்கனாலும் அதை என்ன பண்ண முடியாது, இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல வந்து டிலீட் பண்ண முடியாதுங்க. அதை வந்து நீங்க டேட்டா ஸ்பிளிட் பண்ணி அடுத்த ஃபினான்ஷியல் இயர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க அதை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு லெட்ஜரை கம்மி பண்ண முடியுங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டாக் ஐட்டத்துக்கும் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கேட்வே ஆஃப் டேலில போறேங்க. உங்களுக்கு நம்மளுடைய ஸ்டாக் ஐட்டம் இது மாதிரி இன்ஆக்டிவ் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல இன்ஆக்டிவ் திஸ் மாஸ்டர் சொல்லியிருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ ஐட்டம் 1 கொடுக்குறேங்க. ஸோ நான் இந்த இன்ஆக்டிவ் எஸ் கொடுத்துட்டு ஸோ இதுவும் நான் 5/2 கொடுத்துட்டு சேவ் பண்றேன். இப்போ என்ன ஆகாது அப்படின்னா நீங்க என்ட்ரி வைக்கும் போது உங்களுக்கு இப்போ ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஐட்டம் 1 அப்படிங்கிறது வராதுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது நம்மளுக்கு தேவையில்லாத லெட்ஜர் ஆர் ஐட்டம் மாஸ்டர் வந்து வியூ ஆகிறத தடுத்துடலாங்க. ஸோ அது உங்களுக்கு வேண்டாம், திருப்பி வந்து நீங்க ஆக்டிவ் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா லெட்ஜருக்குள்ள போயிட்டு திருப்பி அந்த ஆர்கே ட்ரேடர் அப்படிங்கிற லெட்ஜரை வந்து இன்ஆக்டிவ்ல இருக்கக்கூடியதை திருப்பி நீங்க இங்க எஸ்ல இருக்கிறத நோ பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வவுச்சருக்குள்ள போறோம்.
திருப்பி ஒரு பேமெண்ட் என்ட்ரி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 6ஆம் தேதி வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆர்கே டெரன் டைப் பண்ணால் உங்களுக்கு வந்துருங்க, இந்த என்ட்ரி வந்துடும், இந்த லெஜர் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் இந்த மாதிரி பல்க் பேமெண்ட் எடுக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேலியிலிருந்து இ பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிடியில் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேங்க. அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்க, உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு டிடியில் கூட டெமோ வேணாலும் நம்ம உங்களுக்கு கொடுக்குறேங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேலிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சின்ன சின்ன கான்ஃபிகரேஷன்ஸ் பற்றி உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டு இருக்கிறோம், டெய்லியுமே கொடுத்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துருங்க, எல்லா வீடியோவும் பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வெறும் 99 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாங்க, டேலியோட பேசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸா வந்து கொடுத்துருக்கோம். சாரி, ஆன்லைன் கோர்சஸ் கொடுத்துட்டு இருக்கிறோங்க. அந்த கோர்ஸோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, டேலி இல்லாம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பவர் பிஐ அப்படின்னு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் இருக்குங்க எக்ஸல் ஷீட்ல. ஸோ அந்த பவர் பிஐ மூலமா நம்ம நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த பவர் பிஐ கோர்சஸும் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 49 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நம்ம எல்லாமே நம்ம அந்த vivinfotech.com அப்படிங்கிற போர்ட்டலுக்குள்ள உங்களுக்கு இருக்குதுங்க. அதுல போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த 2 கோர்சஸுமே எடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நாலேஜ் இன்னும் டெவலப் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.